ஒரு ஊர்ல கண்ணன்னு ஒரு இரும்பு வியாபாரி இருந்தான். அவனுக்கு ரொம்ப நாளாவே புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு தடவையும் ஏதோ ஒரு காரணத்தால அவனுடைய யாத்திரை தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த முறை எப்படியாவது போயிடணும்னு முடிவு பண்ணினான். ஆனால் எப்படி உடனே கிளம்புறது? நம்ம கையில் இவ்வளவு இரும்பு கையிருப்பு இருக்கே, போகிறதுக்கு முன்னாடி அனைத்தையும் விற்று தீர்க்கவும் முடியாது. நம்ம போயிட்டா இவை அனைத்தையும் எப்படி பத்திரமாக பாதுகாக்கிறது அப்படின்னு யோசிச்சவனுக்கு அவனோட நண்பன் முத்துவோட ஞாபகம் வந்துச்சு. உடனே தன் நண்பன் முத்துவை சந்திச்சு, நண்பா, நான் புண்ணிய யாத்திரை செல்லலாம்னு இருக்கேன். நான் போயிட்டு வர்ற வரைக்கும் என்னுடைய இரும்புகளையெல்லாம் உன் வீட்டு கொல்லப்புறத்தில் போட்டு வைக்கவா அப்படின்னு கேட்டான். முத்துவோ, என்ன நண்பா, நான் இரும்புகளுக்கு சாப்பாடு போட்டா வளர்க்க போகிறேன், தாராளமாக போட்டுவிட்டு போ அப்படின்னு சொல்ல, கண்ணன் மகிழ்ச்சியோட தன் இரும்புகள் அனைத்தையும் முத்து வீட்டு கொல்லப்புறத்தில் போட்டுட்டு நிம்மதியா யாத்திரை கிளம்புனான். கண்ணன் திரும்பி வர சில மாதங்களாகவே அதுக்குள்ள முத்துவுக்கு பேராசை வந்துருச்சு. சரி, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தன் வீட்டு கொல்லப்புறத்தில் இருந்த எல்லா இரும்புகளையும் நல்ல விலைக்கு வித்துட்டான். கண்ணனும் யாத்திரை முடிஞ்சு திரும்பி ஊருக்கு வந்து நேராக தன் நண்பன் முத்துவை போய் பார்த்தான். முத்துவை பார்த்து தன் பயணம் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு, நண்பா, உன் வீட்டு கொல்லப்புறத்தில் இருக்கும் என் இரும்புகளை எடுத்துக்கொள்ளவா? நான் இன்றே வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட முத்து, நண்பா, என்னை மன்னித்து விடு, என் வீட்டில் எலி தொல்லை அதிகம். உன் இரும்புகள் அனைத்தையும் என் வீட்டில் இருந்த எலிகள் தின்று தீர்த்து விட்டன. இப்பொழுது எதுவுமே மிச்சமில்லை அப்படின்னு சொன்னான். என்ன, இரும்பையாவது எலிகள் தின்பதாவது? இவன் நம்மை ஏமாற்ற முடிவு பண்ணிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்ட கண்ணன் நேரா மரியாதை ராமன் கிட்ட சென்று முறையிட்டான். மரியாதை ராமன், நீ உன் நண்பன் கிட்ட சண்டை போட்டாயான்னு கேட்க, கண்ணனோ இல்லைன்னு சொன்னான். சரி, நீ அப்படியே நடந்து கொள், அது போல நான் சொல்வதையும் செய், பிறகு உன் நண்பன் நம்மை தானாக தேடி வருவான்னு சொல்லி மரியாதை ராமன் கண்ணனை அனுப்பி வச்சுட்டாரு. கண்ணனும் சில நாட்கள் தன் நண்பனோட எதுவுமே நடக்காதது போல பழகுனான். இதை பார்த்த முத்து, என்ன இவன் சரியான முட்டாளா இருப்பான் போலையே, நம்ம என்ன சொன்னாலும் நம்பி விடுகிறான், நமக்கு என்ன, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சந்தோஷமா அவன் கூட பழகிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் கண்ணன் முத்துவோட வீட்டுக்கு வந்து, நண்பா, என் வீட்டில் ஒரு விசேஷம் வருகிறது, அதற்கு உன் மகனை என்னோட அனுப்பி வைக்கிறாயா? நாளை கொண்டு வந்து விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட முத்து, சரி நண்பா, அழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி தன் மகனை கண்ணனோட அனுப்பி வச்சுட்டான். ஆனால் 3 நாட்களுக்கு மேலாகியும் கண்ணன் திரும்பி வராததுனால முத்து என்ன ஆச்சுன்னு பார்க்க நேராக கண்ணனோட வீட்டுக்கே போனான். என்ன ஆயிற்று நண்பா, என் மகன் எங்கே அப்படின்னு கண்ணன் கிட்ட கேட்க, நண்பா, என்னை மன்னித்து விடு, உன் வீட்டிலிருந்து என் வீட்டிற்கு வரும் வழியில் ஒரு பெரிய பருந்து அவனை தூக்கி சென்று விட்டது அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட முத்து பயங்கர ஆத்திரம் அடைஞ்சு நேரா மரியாதை ராமன் கிட்ட போய் முறையிட்டான். மரியாதை ராமன் இருவரையும் வரவழைச்சு விசாரிச்சாரு. என்னப்பா கண்ணா, ஒரு குழந்தையை பருந்து தூக்கிட்டு போயிருச்சுன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டாரு. இந்த தருணத்துக்காகவே காத்துக்கிட்டு இருந்த கண்ணன், ஐயா, பல 1000 கிலோ இரும்புகளை எலிகளால் தின்று தீர்க்க முடியும் பொழுது இந்த சின்ன பையனை ஒரு பருந்தால தூக்கிட்டு போக முடியாதா அப்படின்னு கேட்க முத்துவுக்கு புரிஞ்சிடுச்சு. முத்து உடனே மரியாதை ராமன் கிட்ட நடந்த விஷயங்களை எல்லாம் கூறி தன் தவறையும் ஒப்புக்கிட்டு கண்ணனுடைய இரும்பு விற்ற பணத்தை திருப்பி தந்துடுறதா சொன்னான். மரியாதை ராமனும் இருவருக்கும் சமாதானம் பேசி, நீ அவனுடைய மகனை ஒப்படைத்து விடு, அவன் உன்னுடைய இரும்பு விற்ற காசை கொடுத்து விடுவான்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. மரியாதை ராமன் இந்த வழக்கை கையாண்ட விதத்தை ஊரே மெச்சி பாராட்டுனாங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல கதை அல்லது பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். கதைப்பூமாவில் நான் உங்கள் பிரியா.